ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, சாமுண்டீஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகிட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியே வாசலில் தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி செம்ம கோமா இறங்கி வந்துட்டு அவங்க வீட்டுக்காரை பார்த்துட்டு, யார் அவன் எனக்காக சண்டை போட்டானே, அவனோட ஊர் என்ன, அவனோட பேர் என்ன அப்படின்னு வந்து கேட்டுட்ருப்பாங்க. அதை கேட்டால் அவங்க வீட்டுக்காரரும் வந்து எனக்கு தெரியாதேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரேவதி வந்துட்டு அவன் ஊர் பேர் என்னன்றது தெரியவே இல்லை, ஆனால் சரியான திமிர் பிடிச்சவனா இருக்கிறான், நீங்கள் கொடுத்த செயினியே தூக்கி விசிறி அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட சாமுண்டீஸ்வரி ரொம்ப கோபமாக சொல்லிட்டு இருப்பாங்க. திமிர் பிடிச்சவன் ஒன்று எதிரியாக இருக்கணும், இல்லை அவன் நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ரேவதி வந்துட்டு அதுக்காக ஊர் பேர் தெரியாதவன எதுக்காக வேலைக்கு சேர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அதை கேட்ட சாமுண்டீஸ்வரி வந்துட்டு ஆம்பளையா கிடையாது, அடிமையா அவன் நம்ம கூடவே இருந்து நம்ம எல்லாருக்குமே வேலை செஞ்சு கொடுக்கணும், எல்லா பணிவிடையும் அவன் தான் செய்யணும், அவன் ஆம்பளைன்ற திமிரை அடக்கணும். ஏன்னா ஊர்க்காரங்க முன்னாடி நான் கொடுத்த செயினை தூக்கி விசிறி அடித்தால அவனுக்கு நான் கொடுக்குற தண்டனை, அவனை எப்படியாச்சும் நம்ம வீட்டில் வேலைக்கு கொண்டு வந்து சேர்த்து அவனை வாங்குற வேலையில் ஊர்க்காரங்க எல்லாம் சாமுண்டீஸ்வரி அம்மாவை எதிர்த்து இந்த ஊரில் ஒரு ஆம்பளைங்க வந்துருவாங்களா, அப்படி வந்தாலும் அவங்கள என்ன பண்ணுவேன்றது எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கு வந்து எல்லாருமே கேட்டுட்டு ஷாக்காகி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படியே இந்த ப்ரோமோ எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.